அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஐடியல் லிட்ரஸி ஹோம். தீன் வழியில் தமிழர்கள் நாகரிகம் ஒரு பார்வை. இன்றைய தலைப்பு அண்டை வீட்டாரை பேணுதல். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சுயநலத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் வளர்த்துக்கணும். இதுதான் பிறர் நலம் பேணுதல். இதை தான் மற்ற சமயங்கள்லையும் மதத்துலையும் சொல்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது குரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழிமுறைகளையும் பின்பற்றுறது தான். ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் அல்லாஹ்வின் மீதும் மறுமை மீதும் நம்பிக்கை கொள்பவன். அல்லாஹ்வின் மீதும் மறுமை மீதும் நம்பிக்கை கொண்டோர்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதையே வள்ளுவர் எப்படி சொல்கிறார்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அதாவது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முடியாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஆக இந்த குறள் மூலமும் இந்த ஹதீஸ் மூலமாகவும் நாம் விளங்க பெறுறது என்ன? பிறர் நலம் பேணுதல். இதுதான் நாம் விளங்குறோம். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன். அவன் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் என்று பதிலளித்தார்கள். ஆக யார் நாச வேலை செஞ்சு அதன் மூலமாக வர பாதிப்பு அவன் அண்டை வீட்டாருக்கு கிடைக்குதோ அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஒரு பெண்மணி அதிகமான தொழுகை நோன்பு தர்மம் செய்கிறாள், ஆனால் அவள் அவள் நாவின் மூலமாக அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறாள், அவளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இவள் நரகில் இருப்பாள் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பெண்மணி குறைந்த நோன்பு தர்மம் தொழுகை உடையவளாக இருக்கிறாள், அவள் தர்மம் செய்தால் வெண்ணெய் துண்டுகளை மட்டும்தான் தர்மம் செய்வாள், ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை, இவளை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்றார்கள். ஆக இந்த ஹதீஸில் நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஒரு பெண்மணி அதிக தொழுகை நோன்பு தர்மம் செய்பவளாக இருந்தாலும் அண்டை வீட்டாருக்கு நாவால் தீங்கு இழைக்கிறாள், நாவால் தொல்லை தருகிறாள். அப்போ அவள் எங்கே போகிறா? நரகத்திற்கு செல்கிறாள். இன்னொரு பெண்மணி குறைந்த அளவில் தொழுகை நோன்பு தர்மம் செய்பவளாக இருந்தாலும் அவள் அண்டை வீட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை, அவள் எங்கே செல்கிறார்? சொர்க்கத்திற்கு செல்கிறாள். ஆகவே இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கப்படுவது என்ன? மற்றவர் மனதை புண்பட பேசக்கூடாது. இதையே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆக ஒருவன் மற்றொருவனை தீயினால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளே காயம் மாறிப்போய்விடும், ஆனால் கொடிய சொற்களால் நெஞ்சை சுட்டவடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது. ஆகவே இந்த குறள் மூலமாகவும் இந்த ஹதீஸ்களின் மூலமாகவும் நாம் விளங்க பெறுவது பிறர் நலம் பேணுதலும் மற்றவர் மனம் நோகும்படி பேசக்கூடாது என்பதுமே ஆகும். ஆகவே இவ்விரு செயல்களையும் நாம் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். கற்றனை தூரட்டும் அறிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.